வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ரோஷெட் பேக்கு பார்க்க போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இங்கே காமிச்சிருக்கிறேன். வீடியோ டுட்டோரியல் வந்து இந்த பேக்கு வச்சு தான் நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டில் போட்டது. நார்மலி எப்போதும் ஒரே நூல் வச்சு போடுவோம் இல்லை, அந்த மாதிரி இதில் போட்டது. இது வந்து ஒரே த்ரெட்டை வந்து சங்கி ஆனால் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கண்டு நூலை 3 இதாக கொண்டு வந்து அதில் நான் போட்டேன். இது நல்லா இன்னும் தொடுறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும், மெத்துன்னு இருக்கும். இது கொஞ்சம் குட்டியுண்டாக இருக்கும். ரெண்டுமே ஒரே சைஸ் நூல் தான். பட் இது 3 ஃப்ளையில் போட்டிருக்கேன், இது சிங்கிள் ஃப்ளையில் போட்டிருக்கிறேன். இது வந்து புடவையில் போட்ட பேக்கு. இது நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நல்லா வெயிட்டாக இருக்கும். பயங்கர ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட்டு புடவையில், பழைய புடவையில் போட்டது. குட்டீஸ்க்கெலாம் விளாட கொடுக்குறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி இதுக்கும் போட்டுக்கலாம். மொபைல் இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி மிக்ஸ்டு கலர் யான் தான் எடுத்துருக்கிறேன். இதில் தான் பேக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்லிப் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த நூல் எந்த ஹூக்கில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான சைஸ் நமக்கு கிடைக்கும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. 10 செயின் போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் 10 செயின் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. செயின் போட்டுட்டு இப்போ நம்ம நூல் இருக்கு இல்லையா, இந்த இதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செயின்லேருந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்னை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்னில் போட்டுக்கிறேன். இதில் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஒன்று உள்ளார விட்டு எடுத்துக்கிறேன். இதை 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கவுண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் கிடையாது. நான் நார்மல் நூல் வச்சு தான் நான் மார்க் பண்ணிக்குவேன். வேறு ஒரு கலர் நூல் எடுத்து உள்ளே போட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்குவேன். இதுதான் ஸ்டிச் 1. ஸோ நம்ம ஸ்டிச் 1 எப்போதுமே கவுண்டில் வச்சுட்டோன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 1 போட்டாச்சு. ஸோ இதை வந்து இதே போல் சிங்கிள் க்ரோஷெட் இந்த எல்லா செயின்லேயும் நம்ம போட்டுக்கலாம். கவுண்ட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. 2 3 இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 வந்திருக்கு. 8 வரும்போதுட்டு நமக்கு இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருக்கும். லாஸ்ட்டில் ஒரே ஒரு செயின் மட்டும் பாக்கி இருக்குது. இந்த செயினில் வந்துட்டு நம்ம 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம். 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். டோட்டல் 8. அடுத்து 9th 1 இது ஒரே இதில் 3 போடணும். 9 10 11 ஒரே இடத்துல போடணும். 9 10 11
இப்போ நம்ம திருப்பியும் இந்த சைடு இருக்கிற இந்த லைனில் நம்ம ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு வருவோம். எங்கே 8th ஸ்டிச்சு போட்டோமோ அந்த இடத்துல தான் 12th வரும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு இது. ஸோ இதிலேருந்து நெக்ஸ்ட்டு இதிலேருந்து கேப்லேருந்து போடுவோம். இப்போ 12th 1 போடுறோம். இந்த நல்லா இங்கே தெரியும், இந்த ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம 3 இது போட்டது அதுக்கு அடுத்த கேப்பில் போடணும். இது வந்து 12th ஸ்டிச். அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம் லாஸ்ட் வரைக்கும். 13 14 இப்போ இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்ல 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோடு இந்த இது இங்கே கம்ப்ளீட் ஆகிடும் செயின்ஸு. ஸோ இந்த இப்போ ஃபஸ்ட்டு இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செயின்னு. ஸோ அது இருக்கிற இடத்துலையே நம்ம இன்னும் 2 போட்டுக்கலாம். இந்த லாஸ்ட்டில் 3 போட்டோம் இல்லையா, அதே போல் இந்த லாஸ்ட்லேயும் 3 வரணும். ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம். ஸோ அந்த கேப்லையே நம்ம இன்னும் 2 ஆட் பண்ணிக்கலாம். 19 20 இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிறத எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் இல்லையா, அதில் வந்து நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு 20 செயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலேருந்து தான் நாட் எடுத்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செயின். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 செயின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு இந்த 20 கவுண்ட் வருதான்னு மட்டும்தான் பார்க்கணும். அது வந்தோடனே நமக்கு 20 கவுண்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு செயின் நம்ம போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளார உள்ளே விட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதான் நம்மளுடைய பேஸு. இது நான் சின்ன பேக்காக தான் போடுறேன். நமக்கு இன்னும் பெரிய பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் இந்த 10க்கு பதிலாக எவ்வளோ நீளம் நமக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இப்போ இது வந்து இது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இங்கே இருக்கு இல்லையா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். அதுக்கு செயின் 1 போட்டுட்டு இந்த மாதிரி ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போடணும். இதே தான் ஸ்டெப்பை எல்லா இதுலேயும் போடணும். இதில் வந்துட்டு நமக்கு 2 இப்படி செயின் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று தெரியும். அதாவது அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று தெரியும். இதில் மேலே அந்த சைடு இருக்கிறதுல மட்டும் நம்ம போடணும். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு அப்படி போட்டுக்கிறேன். இது தெரியுது இல்லையா, இந்த 2 மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கிறதுல மேலே இருக்கிற சைடில் போட்டுக்கணும். மூணு இது இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து ஒர்க்கை காட்டுறேன். ஆல்ரெடி ஹூக்கில் ஒரு நூல் இருக்குது.
இப்போ இதை வந்து ஒரு தடவை இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ 2 இருக்குது. அப்புறம் இந்த 3 அது உள்ளே விட்டு இந்த மாதிரி போட்டு இதை 3த்தையும் ஒன்றா இப்படி எடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போயும் நமக்கு சுற்றி நம்ம போடும்போது நமக்கு 20 கவுண்ட் வரணும். இந்த 20 செயின்ஸ் நம்ம போன தடவை கவுண்ட் பண்ணோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஸ்டிச் போடணும். முடியும் போது நமக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம செயின் போடுறது, ஸ்லிப் ஸ்டிச் போடுறதெல்லாம் வரும். அதை இக்னோர் பண்ணிடுங்க. 20 வந்தோடனே ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் நம்ம நாட் போட்டுறணும். இப்போ இந்த இதுதான் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் எனக்கிட்ட அது இல்லாதனால நான் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ மார்க் பண்ணிக்கோங்க. அதை வச்சு திருப்பி செகண்ட் ஸ்டிச்சு மேல் சைடு இருக்கிற நூலில் மட்டும்தான் போடணும். டூ த்ரீ. ஸோ இதே போல் இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கவுண்ட் பண்ணிக்கலாம் எத்தனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 போட்டிருக்கோம். இப்போ நான் 20 ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் ஒன். டுவெண்ட்டியத் செயின் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்னோட நம்ம கவர் பண்ணோம். பட் நெக்ஸ்ட்டு நமக்கு 2 இருக்கும். அதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். நமக்கு பேட்டர்னை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இது வந்துட்டு நமக்கு செயின் 1 ஆட் பண்ணுறது, ஸ்லிப் ஸ்டிச் போடுறதெல்லாம் நமக்கு இங்கே ஆட் ஆகும் எக்ஸ்ட்ரா. அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்னோட ஜாயின் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஒன்னோட நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுறேன். வெறும் 20 கவுண்ட் மட்டும் கவுண்ட் பண்ணோன்னா தான் நமக்கு கரெக்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ இதை பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பேஸ் கிடச்சிருக்கு, பேக்கோட பேஸு. நம்ம இந்த இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எப்போதுமே நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதுட்டு செயின் 1 போட்டுக்கிறேன். அடுத்து நமக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம ஸ்டெப்ஸ் பை டே இங்கேருந்து ஃபஸ்ட்டு செயின்லேருந்து அப்படியே போட்டுட்டு போகலாம். இப்போயும் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் தான் போடணும். அதே போல் போட்டுக்கலாம். பட் இந்த தடவை மேலே 1 கீழே 1ன்ற நூல் கிடையாது. ஃபுல் ஹோல் ஸ்டிச்லேயே நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இது வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கவுண்ட் பண்ணிக்கிறேன் நான் 1. இப்போ நான் ஃபுல்லாகவே உள்ளே விட்டுருக்கேன், பிரிக்கலை. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் இதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். 2
டோட்டல் 20 கவுண்ட் வரணும். எல்லா ஸ்டெப்லேயுமே நம்ம அதை மட்டும் தான் நோட் பண்ணணும். ஸ்டெப்ஸு வந்துட்டு வேறு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது வந்து 2 3. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட அடுத்து ஸ்லிப் நாட் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பேஸுக்கு மேலே ஒரு லைன் தெரியும். இப்போ இதே ஸ்டெப்பை தான் நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் 20 ஸ்டிச்சஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிவிட்டு லாக் போடுங்க. கரெக்டாக 20 ஸ்டிச் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுடுங்க. நடுவில் வந்து 1-2 மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அது கவர் பண்ணிடும். பிகினர்ஸுக்கு கொஞ்சம் இந்த கன்ஃபியூஷன்லாம் வரும். நம்ம கரெக்டாக பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு ஷேப் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிடும். இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் போகிறேன். ஸோ செயின் 1 போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஹாஃப் டபுள் க்ராஷேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதில் ஸ்லிப் நாட் போட்டோமோ அதை விட்டுடணும். நம்ம நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ இங்கேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு செயின். ஃபஸ்ட்டு செயினில் தான் நம்ம மார்க் ஆட் பண்ணணும். பேப்பர் கிளிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ நம்ம இதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இதே ரவுண்டை வந்துட்டு இதே போல் இன்னும் 2-3 ரவுண்டு நமக்கு வேணுங்கிற ஹைட்டு வர வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஹைட்டை ஏற்றிட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் ஒரு 5 ரவுண்டுக்கு பக்கமாக போட்டிருக்கேன். 1 2 3 4 5. நான் இதோட இந்த பேக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பார்ட்டுக்கு போகலாம். இன்னும் ஹைட்டாக வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் பார்ட்டுக்கு வரும்போதுட்டு இங்கேயும் ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். இது நமக்கு வந்துட்டு எனக்கு முடியறது ஒரு மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு இடத்துல முடியும். ஸோ இங்கே எத்தனை கவுண்ட்டுன்னு நம்ம வச்சுக்க முடியாது. எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் சில பேருக்கு தப்பாக வரும். ஸோ அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக சென்டராக வர்றதுக்கு. நமக்கு சென்டரில் 4 இது நம்ம விடணும். அது எந்த 4 இதுன்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். சென்டரில் வரணும். நமக்கு 4 ஸ்பேஸ் செயினை வந்து நம்ம விடணும். இதில் வந்து சிங்கிள் க்ரோஷெட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே இது போட்டுட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். ஸோ ஸ்டார்ட் வந்து செயின் 1 நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் இல்லை, சிங்கிள் க்ரோஷெட் தான் போடுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 1 போட்டுக்கிறேன். நம்ம போட நமக்கு தெரியும் எது சென்டரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு.
1. இப்போ எனக்கு நான் ஒரு 2 போட்டேன்னா இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இது மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு செயினை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு 4 ஸ்டிச் நம்ம விட்டாகணும். சென்டரில் 4, எந்த 4 விட்டால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குவோம். இதுக்கும் இதுக்கும் 1 2 3 4 இந்த 4ஐயும் பார்க்குறேன். இந்த 3 ஆரஞ்சு அண்ட் இந்த 1 ஒயிட்டை விட்டுடலான்னு பார்க்குறேன். அப்போ தான் சென்டரில் வரும். இது ரெண்டும் போயிட்டாக்க இந்த சென்டர் வரும். 1 2 3 4. ஸோ வந்துட்டு நான் அதனால் ஃபஸ்ட்டு செயின் போட்ட உடனே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்ட உடனேயே 6 செயின் மட்டும் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 செயின் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 4 ஸ்டிச்சு விடுறேன். 1 2 3 4 விட்டுட்டு 5th சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா தெரியும் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா நமக்கு தெரியும் இது சென்டராக இருக்கான்னுட்டு. எப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா பிரிச்சுட்டு நம்ம திருப்பியும் இந்த செயின் நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். இப்போ எனக்கு இது சென்டராக தெரியுது. ஸோ நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அடுத்து அப்படியே சிங்கிள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வரலாம். அந்த சைடும் ஆப்போசிட் சைடு வந்தோன்னா கரெக்டாக நம்ம சென்டர் பார்த்துட்டு நம்ம 4 இதை செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 செயின் போடணும். மேலே ஈக்குவலாக நம்ம பார்த்து போடணும். இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் நமக்கு ட்ரிக்கியாக தெரியும். பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இது ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த சைடு இருக்கிற அதே இந்த பக்கம் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் பார்ட் போட்டுக்கலாம். மீதி செயின்ஸ் எல்லாமே சிங்கிள் க்ரோஷேட் தான் போடணும். இப்போ இதுக்கு ஆல்மோஸ்ட் இங்கே சென்டருக்கு வந்துட்டேன். ஸோ நம்ம இதுலேயும் 4 இது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 பண்ணிவிட்டு 5th ஒன்னில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி 6 செயின் போடணும். 1 1 2 3 4 5 6 செயின் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே 4 ஸ்கிப் பண்ணி போட்டுக்கலாம். 1 2 3 4 ஸ்கிப் பண்ணிட்டு இதில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் 5th ஒன்னில். இப்போ நம்ம 2 சைடுமே ஹேண்டில் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு ஒருக்க செக் பண்ணிக்குவோம். ஈக்குவலாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கவுண்ட் பண்ணணும். நம்ம டோட்டல் வந்துட்டு நமக்கு 20 இது போட்டுட்ருந்தோம். 20ல் இங்கிட்ட ஒரு 4 இங்கிட்ட ஒரு 4 ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ 12 வரும். 12 ப்ளஸ் 6 செயின்ஸ் போட்டிருக்கிறோம். 6 + 6 ஒரு 12 + 12 டோட்டல் 24 கவுண்ட்டு நமக்கு இங்கே வரணும். 24 கவுண்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
24 ஸ்டிச் வந்தோன்னே நான் இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் நாட் போட்டுட்டேன். இப்போ நமக்கு பேக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் லைன் போட போகிறோம். இப்போ இதில் ஸ்லிப் நாட் போட்டு ஒரு ஒரு செயின் போட்டுட்டேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு செயினில். நான் சொன்ன மாதிரி இந்த ஹேண்டில் மட்டும் சென்டர் பார்த்து போட்டுக்கோங்க. இதில் எனக்கு வந்த மாதிரி எல்லாத்துக்குமே வராது. அவங்க போடுற ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஸோ இது ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டேன். சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹேண்டில் பார்ட் வந்துருச்சு. இதில் வந்துட்டு நம்ம 6 செயின் போட்டிருக்கோம். இந்த தடவை இந்த ஃபுல்லாக உள்ளே விட்டு 8 இது சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்குவோம். நம்ம இதுக்குள்ளார உள்ளே விட்டே எடுத்துக்கிறேன் நான் மொத்தமாக. இந்த மாதிரி 1 2 3. இப்போ இதே மாதிரி இந்த இதில் 8 கவுண்ட் போட்டுக்கணும். அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அதே போல் இந்த ஹேண்டில் வரும்போதும் 8 கவுண்ட் போட்டுக்கணும். இப்போ போட்ட மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டை. இந்த லைனில் நமக்கு டோட்டல் இந்த ரவுண்டில் நமக்கு 28 கவுண்ட் வரணும். ஏன்னா 24 இருந்துச்சு. இங்கே ஹேண்டிலில் நம்ம 2 கவுண்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹேண்டிலில் 2 கவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் 28 கவுண்ட்டு. இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம பேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட நாட் போட்டுக்கலாம். இந்த பேக்கில் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். நீங்களும் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டு இந்த மாதிரி ஏதாவது போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் நார்மல் பீடிங் ஒயர் பண்ணுவேன்ல, அதை வச்சு தான் நான் இந்த ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். வயர்லையோ இல்லை நூல் ஏதோ ஒன்று இருக்கிறத எடுத்துக்கோங்க, கிடைக்கிறத. அதை எடுத்துட்டு நான் இந்த பீட்குள்ளார ஆட் பண்ணிக்கிறேன். இது நார்மல் பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான். இந்த வயரை வந்துட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் 2 சைடு ஒயர் வர மாதிரி 2 ஹோலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒன்று, அடுத்ததை வந்து நான் இந்த சைடு அடுத்த இதில் நான் வர மாதிரி இப்படி மாட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம பின்னாடி ஈஸியாக அப்படியே நாட் போட்டுக்கலாம். நூல் இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் பண்ணுறதுனாலும் இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளார கொண்டு வந்துட்டு இந்த பேக்கை அப்படியே பிரட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சைடு நாட் போட கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பேக்கை பிரட்டிட்டு இந்த இடத்துல நார்மலி ஒரு நாட் போட்டுடலாம். ரொம்ப டைட் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு நிற்கிற அளவுக்கு போட்டால் போதும். உள் சைடு ஒருக்க பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. கரெக்டாக வந்தோன்னே நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். திருப்பியும் உள்ள பிரட்டி எடுத்துக்குவோம். இந்த இடத்துல சின்னதாக ஃப்ளவர் ஆட் பண்ணியாச்சு. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு.
அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளுடைய பேகு, க்ரோஷெட் பேகு. இது ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச மாதிரியான த்ரெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.